புசி ஆனது ரசிகர் மன்றம் மட்டம் நடத்த தான் லாகிய ஒழிய அரசியல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. முக்கியமான நிறைய ஆளுமைகள்லாம் போயிட்டு விஜய் அழைச்சதின் பேரில் போய் ஆலோசனை சொல்லலாம், கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துட்டு போகிறதுன்னு போகிற 2-3 பேர் பேட்டியே கொடுத்துருந்தாங்க. இந்த புசி ஆனந்த் தான் அது பார்க்க விடாம அசிங்கப்படுத்திட்டு அங்கே ஒரு சசிகலா, எப்படி ஜெயலலிதா அவர்கள்கிட்ட ஒரு சசிகலா இருந்துட்டு நிறைய ஆளுமைகளை இருந்து வெளியேற்றிட்டு உள்ளே இருக்கவங்களாம் பார்க்க விடாம பண்ணதாக ஒரு பேர்லாம் வந்ததோ, அது 10 ஆளாக உட்காந்துங்கிறாரு புசி ஆனந்த். விளங்குமா அந்த கட்சி உங்களுக்கு? கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் காரணம், நாங்கள் யாரும் காரணம் இல்லைன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அவர் மனைவி தனியாக போராடிட்டு இருக்காங்க, கணவரை கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. இல்லை, இந்த மாதிரி ஒரு பதிலை வேறு எந்த கட்சியாவது உங்களுக்கு கொடுத்துருக்கா? நீங்களும் ஒரு 30 வருஷம் ஊடகத்தில் இருக்கீங்க தலைவாய். சேர்ந்து தான் பயணிச்சோம், பார்த்துருக்குறோம். கட்சி தலைமை அங்கே மாவட்ட நிர்வாகம் தான் கட்சி வேலையை பார்க்கணும் திமுகவில். புரியுதுல்ல? செந்தில் பாலாஜி தான் கரூரில் பார்த்துருப்பார், ஈரோடு மாவட்டங்கிறதால அங்கே பார்த்துருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயபாஸ்கர் யாரோ ஒருத்தர், இல்லை உங்களுக்கு ஜெயக்குமார் அவர்களும் மாவட்ட பொறுப்பில் நின்றுட்டு அங்கே அந்த லோக்கலில் இருக்கிற அந்த செல்வாக்கு மந்திரி வச்சு அவர் பார்ப்பார். நேரடியாக ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக எடப்பாடி அவர்களும் அங்கே போகிறது கிடையாது. பொறுப்பு அவங்க தான் ஏற்றுக்கணும். நான் இல்லை, மாவட்டம் தான் பொறுப்புன்றப்போ அவனுடைய யோகியத்தை தெரிஞ்சு போச்சா. உனக்காக அவன் நிற்கிறான், களத்தில் நின்று வேலை செய்திருந்தான். ஆனால் அவர் நல்லவர், பட் நாங்கள் பொறுப்பு இல்லை, அவர் தான் பொறுப்பு எல்லாத்துக்கும்னா எப்படி? போலீஸ்கிட்ட கடிதம் எந்த பேரில் கொடுத்தாரு? மாவட்ட நிர்வாகி தான் கொடுத்தாரு, அது மாவட்டம் தான் பொறுப்புனா எப்படி? மேலேருந்து வரை நீங்கள் உங்கள் உத்தரவின் பேரில் தாங்க நடக்குது, அது எப்படி நீங்கள் பொறுப்பு எடுத்துக்காமல் போகிறீங்க? இந்த மாதிரி கேவலமான ஒரு பதில் யாருன்னா கோர்ட்டில் போய் சொல்லுவாங்களா? அதுவும் பாண்டிச்சேரியில் மொத்த வழக்கறிஞர்கள் டீமும் விஜய் கட்சி இருந்தவங்களாம் கீழ்ச்சி போட்டு போயிட்டாங்க புசி ஆனந்தனுடைய அரசியலை பார்த்துட்டு. நடந்துச்சுல்ல, இனிமேல் ஒரு மாவட்டத்துலேயும் உங்களுக்கு எதிராக எல்லாம் கீழ்ச்சி போட்டு வெளியேறுவாங்க. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு மாவட்டத்தில் இது நடக்கும்.